வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த 68 வயசில் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சோ அதில் தான் ஒவ்வொரு பாகமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரிப்பு, ஒரு 5வது படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் 2 மாதம் லீவ் விட்டாங்க. லீவ் விட்டால் வீடே தங்க மாட்டோம். ஏரி, குளம், ஆறு, ஓடையெல்லாம் இப்போ நிறைய இருக்கும். ஓடை இருந்துச்சு. அது எப்பயுமே காலையில் பசங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த சுண்டுவல் அதை எடுத்துக்கிட்டு போய் நொல்லமடையான்னு ஒரு குருவி இருக்குது. அந்த குருவி, சின்ன குருவிங்க, சிட்டுக்குருவி, இதெல்லாம் நாங்கள் வேட்டையாடிட்டு வருவோம். போய் அப்படியே ஒரு 5 பேர் 4 பேர் போவோம். அந்த ஓடை ஓரமாகவே போவோம். சோறுலாம் மதியானத்தில் ஆக்க மாட்டாங்க வீட்டிலலாம். நைட்டுக்கு காலையில் இருக்கிற பழைய சோறு சாப்பிட வேண்டியதான். இப்போ மாதிரி இட்லி, தோசை, அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பசி சரியான பசியாக இருக்கும். இந்த மாதிரி ஓடையில் ரொம்ப தூரமாக வந்து பனைமரம், நிறைய ஓரமாக பனைமரம் இருக்கும். நிறையா பனைமரம் இருக்கும். என்ன பண்ணேன், நாங்கள் பனம்பழத்தை ஏறி பிச்சு அது தப்புன்னு ஒருத்தன் தள்ளி விடுவான். அந்த பனம்பழத்தை சுட்டு அங்கேயே நெருப்பு மூட்டி சுட்டு அந்த பனம்பழத்தை தான் பிச்சுமா. பசிக்கு பனம்பழம் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த பனம்பழத்தை ஒரு 10 பனம்பழம் பக்கமாக போட்டு இல்லை நெருப்பு போட்டு ரொம்ப இது பண்ணி அது நல்லா தீஞ்சு போயிடணும் மேலே. அப்போ தான் அதை புட்டோம்னா நாறு மாதிரி இருக்கும். ஆனால் அது சும்மா சாப்பிட்றது தான், அது நல்லா சாப்பிடுவோம். அந்த கொட்டையை தான் வந்து குளிர் நோண்டி போச்சோம்னா பனங்கிழங்கு வர்றது. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பழம் உளுந்து போச்சு. இவ்வளோ பெரிய பழம், ஒரு புதார் மாதிரி இருக்குது. அந்த புதாரில் போய் ஒரு குச்சி எடுத்து இப்படி தன்னா புசு புசுன்னு சவுண்டு வருதுங்க. என்னடா அது சவுண்டு வருதுன்னு, டே இங்கே வா அப்படின்னு பசங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே பாரு என்னமோ சவுண்டு வருதுன்னு பெரிய ஒரு குச்சியை எடுத்து இப்படி தள்ள பாம்புங்க யாரபோய் ஒரு 10 அடி நீளத்துக்கு இருக்கும். இவ்வளோ மொத்தம் நல்ல பாம்பு புஷ்ஷுன்னு அப்படியே மேலே வந்துச்சிங்க. ஒரே ஓட்டம் அல்லறி அடிச்சுக்கிட்டு துண்டை காலம் துணியை காலன்னு அந்த பழம்பழத்தில் அங்கேயே விட்டடிச்சுட்டு ஓடியே போயிட்டோம். ஏற்கனவே இந்த பனம்பழம் எங்கள் பசங்க இன்னொரு குரூப்பு, அங்கே பாம்பு இருக்குதுடா, நாங்கள் ஒரு ட்ரிப் பார்த்தோம், நல்ல பாம்பு இருக்குதுடா அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒத்தடி சும்மா பாதியாக தான் இருக்கும். எல்லாம் முள்ளுமா இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த பக்கம் அப்படியே போகணும். இதெல்லாம் ஒரு ஆர்வம். அப்போ அந்த உண்டக்காலம் துணியக்காலம்னு போட்டுட்டு ஒடியாந்துட்டாங்க. ரோட்டு மேலே வந்து கூட எனக்கு இதில் இன்னமும் அது எனக்கு அப்படியே இருக்குது. இவ்வளோ பெரிய படங்க எடுத்து உசுறு அப்படின்னு போகுது. கொஞ்சம் அசுந்து இருந்தால் போட்டுருந்தா தப்பிக்கவே முடியாதுங்க. அந்த பாம்பு கருன்னு இருக்குது. இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இதை வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதுதாங்க இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.